ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே இந்த படம் மலையாளத்தில் வெளிவந்துருச்சு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு பக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. படத்துடைய ஹீரோ ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து எப்படியாவது அடுத்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதற்காக இவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா யூஸ் பண்ணி அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பாக்ஸிங்கில் போய் கலந்துக்குவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம கலந்துக்கிட்டால் ஈஸியாக காலேஜுக்கு போயிடலாம் சொல்லிட்டு பாக்ஸிங் கலந்துக்குவாங்க. ஆனால் பாக்ஸிங்கில் கலந்துக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு மிகப்பெரிய சம்பவமெல்லாம் இவரோட லைஃப்பில் நடக்கும். இப்போ இறுதியில் இதெல்லாம் மீறி அவங்க பாக்ஸிங்கில் வின் பண்ணி காலேஜில் சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுனா இந்த படத்தோடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. எல்லா கேரக்டர்களுக்கும் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் நமக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸாக நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் 3 ஹீரோயின் மாதிரி கொண்டு போவாங்க. நம்ம ஹீரோ அடிக்கிற லூட்டி அப்படின்ட்டு நல்லாவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் எமோஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் சூப்பராக கனெக்ட் ஆகுது. படம் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. ஒரு சில நிமிடங்கள்லேயே படத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அதனால் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆக முடியுது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போகுது. வழக்கமான மலையாளம் மூவினாவே ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. அந்த ஸ்லோனஸ் இதில் தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.